எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் உங்களுக்காக ஒரு வடை ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சுலபமாக எல்லாரும் பண்ணலாம். கேழ்வரகு கீரை வடை. இது எப்படி பண்ணுறது, என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். கேழ்வரகு கீரை வடை செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப், பொடியாக அரிந்த கீரை விரும்பும் அளவு, ஊற வைத்த உளுத்தம் பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், இஞ்சி பச்சை மிளகாய் இடித்த விழுது 1½ டீஸ்பூன், உப்பு தகுந்த அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா? கேழ்வரகு மாவு வந்து சலிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு காம்பினேஷன் மாதிரி நீங்கள் வந்து கம்பு கேழ்வரகு மாவு பாதி கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு எந்த சிறுதானிய மாவு இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கீரை வந்து பாலக்கீரை சேர்க்கலாம், முளைக்கீரை, அரைக்கீரை, எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம், சிறுகீரை வேணாலும் சேர்க்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 15-20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாயை கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தகுந்த அளவு உப்பு, இதுக்கெல்லாம் அதிகமாக உப்பு பிடிக்காது, பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்ச விழுது, ஊற வைத்த உளுத்தம் பருப்பு, கீரை, முதல்ல இதெல்லாம் நல்லா பிசறி விட்டுட்டு கொஞ்சமாக சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் போட்டுக்கலாம். அதிகமாக வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 இல்லைன்னா 1½ டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். இப்போ இந்த மாவு எல்லாம் நல்லா பிசைனதுக்கப்புறம் கொஞ்சமாக சூடான எண்ணெய் சேர்க்கணும். இப்போ எண்ணெயை வந்து இங்கே சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பிசறி விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இதை உருட்டிட்டு நம்ம வந்து எப்போதும் செய்கிற வடை மாதிரி கனமாக தட்டாமல் கொஞ்சம் தட்டை மாதிரி தட்டிட்டு பொரிக்கணும். மீடியம் சைஸாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஷீட்டில் எண்ணெய் பூசிட்டு ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் மல்லிசாக இப்படி தட்டுங்க. இப்போ இது சூடான எண்ணெயில் எடுத்து கவனமாக போடுங்க. எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு போட்டு பொரிக்கலாம். கவனமாக திருப்பி போடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேழ்வரகு மாவு வந்து கலராக இருக்கிறதுனால வந்து அது வெந்தது தெரியாது. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த உளுத்தம்பருப்பு நிறத்தை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம் அது வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு. நான் உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு செவக்கிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தாக்க சரியாக இருக்கும். ஸ்ப்ளட்டரிங் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறையிறப்ப பார்த்தா நல்லா வெந்திருக்கும். எண்ணெயில் போடுறப்போ எந்த பொரிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி சத்தத்தோடு வேகும். அதுக்கப்புறமா
அது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல குறைஞ்சிருக்கா, இது வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை பார்த்து நம்ம எடுத்துடலாம். கீரை சேர்த்த கேழ்வரகு வடை தயார். பொதுவாக இது வந்து கிராமங்களில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் கேழ்வரகும் போட்டு காம்பினேஷன் பண்ணுவாங்க. அந்த 2 காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதோட இரும்பு சத்தும் சேரும், புரோட்டீனும் சேரும். ஓரளவுக்கு வந்து இது எண்ணெயும் அதிகமாக குடிக்காத இருக்கும். அதனால் வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து கிராமங்களில் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போது அதாவது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வடையெல்லாம் தெரியாது. அதனால தான் இதை வந்து தேர்ந்தெடுத்தேன். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜெயா டிவியின் அரிசி நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. இப்போ உங்களுக்கு அடுத்த டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு ஸ்வீட், சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஹல்வா. ஹல்வா மட்டும் கிடையாது, அதை வந்து பாசந்தி மாதிரி பண்ணி அதில் போட போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. மலாய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹல்வா. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். மலாய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 150 கிராம், நெய் 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக, ஏலக்காய் தூள் சிறிதளவு, நெய்யில் வறுத்த பருப்பு வகைகள் விருப்பத்தின்படி, பொடித்த முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், மலாய் செய்ய குறுக்கிய பால் 1/2 லிட்டர், கேசரி கலர் சிறிதளவு. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட். அதாவது அதிகமான சர்க்கரை கிடையாது, அதிகமான நெய் கிடையாது. அதே நேரம் வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து பாசந்தி மாதிரி பாலை குறுக்கிட்டு அதில் போட்டு சர்வ் பண்ணுறது. கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆல்ரெடி அதில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டார்ச் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் துருவிட்டு தண்ணியில் போடக்கூடாது. நேரடியாகவே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கலக்கணும். ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக முந்திரியை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு துருனதுக்கப்புறமே அதில் வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து கலக்கணும். இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறேன். ஜஸ்ட் 5 to 7 மினிட்ஸில் வந்து வெந்துடும். இப்போ தோல் எடுத்தாச்சுங்க. இதை வந்து துருவி வச்சுக்கலாம். இது வந்து எப்போ செய்கிறீங்களோ அப்போ தான் துருவணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே துருவி வைக்கக்கூடாது. துருவி அப்படியே வச்சிங்கனாக்கா செவந்து போயிடும். தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த ஸ்டார்ச் எல்லாம் கரைஞ்சிடும். நம்மளுக்கு வந்து அது ஆவியில் வைக்கிறப்ப அந்த ஹோல்டு கிடைக்காது. இப்போ இது துருவி வச்சாச்சு. இதோட வந்து கொஞ்சமாக இனிப்பு சேர்த்தா போகிறோம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு துருவல் இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. முந்திரியை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கலாம். இது வந்து ஏலக்காய் தூள், இதோட ரொம்ப கொஞ்சமாக நெய் 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். இங்கே நெய் பூசிய கிண்ணங்கள் வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி அளவு வர வரைக்கும் ஃபில் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் வீட்டில் இருந்தால் அதில் கொஞ்சமாக உள்ள நெய் பூசி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து
ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப மேலே வரைக்கும் போடணும் இல்லைங்க, கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து எடுத்து நம்ம பாசந்தி மாதிரி செஞ்சதில் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஆவியில் வேக வைக்கணும். இந்த பக்கம் பால் நல்லா குறுகிடுச்சு பாருங்கள். இப்படியே ஒரு பாசந்தி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதோட அதிகமாக சர்க்கரை சேர்க்குற தேவையில்லை, ஏன்னா அதுவே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு விருப்பப்பட்ட குங்குமப்பூ இல்லைன்னா இந்த கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். இதை இறக்கி வச்சுட்டு இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணணும். இப்போ இதில் மேல் தட்டில் ஸ்டீமரில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இது அதை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக டைம் பார்த்துட்டு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து இது எடுத்திங்கன்னா அது அப்படியே ஒரு ஹல்வா மாதிரி அது திக்காயாக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது அப்படியே செட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை பாசந்தியில் போடலாம். இது வேகிறதுக்கு 7 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே ஜெயா டிவியின் அறுசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். அப்படி எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இது மாதிரி சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மலாய் அதில் ஊற்றிக்கோங்க. நமக்கு விருப்பமான அளவு வறுத்த பருப்பு வகைகள், இப்போ இந்த மாதிரி விருப்பமான அளவு பருப்பு வகைகளை வறுத்தது தூவிட்டு பரிமாறலாம். மலாய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு செஞ்ச கேழ்வரகு கீரை வடை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாம். முதல்ல கேழ்வரகு மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. கீரை எல்லாம் சேர்த்து தகுந்த உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக சூடான எண்ணெய் சேர்த்து பெசரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பதமாக மாவு பிசைஞ்சிக்கணும். தட்டிட்டு மத்தியில் ஒரு தொலை போட்டுட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் கேழ்வரகு கீரை வடை ரெடி. மலாய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹல்வா ரீகேப் இப்போ மறுபடியும் பார்க்கலாம். பாலை வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு
கேசரி கலர் சேர்த்து இறக்கி வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கை தோல் எடுத்துட்டு நல்லா துருவிட்டு அதோட கொஞ்சமாக பொடிச்ச சர்க்கரை, முந்திரி பொடி, ஏலக்காய் தூள், இதோட ரொம்ப கொஞ்சமாக நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை நெய் பூசிய சின்ன சின்ன கிண்ணங்களில் போட்டு குக்கரில் ஆவியில் 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாசந்தி ரெடியானதை ஒரு கிண்ணத்தில் போட்டு இதில் இருந்து நம்ம அந்த கிண்ணத்துலேருந்து தலைகீழாக அப்படியே எடுத்தால் வந்துடும். அதை அது மத்தியில் மிதக்க விட்டுட்டு பரிமாறினா மலாய் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஹல்வா தயார். இப்போ நீங்கள் ஆவலுடன் காத்திருக்கும் சமையலறை சந்தேகங்கள். இன்றைக்கி ஷோபா அப்படிங்கிறவங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் எப்போ ஏலக்காயை பவுடர் பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப நைஸாக வரமாட்டேங்குது மேடம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப். அதாவது ஏலக்காயை வந்து தோலோடையே ஒரு சொட்டு நெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல மணம் வர வரைக்கும், கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் சேர்த்து பொடிச்சிங்கனாக்கா, இன்னும் கொஞ்சம் லேசாக அந்த கரக்கரப்பை இருக்கிறப்பயே பொடிச்சிட்டிங்கனாக்கா சின்ன மிக்சியில் போட்டு பொடிங்க, உங்களுக்கு நல்லா வந்து நைஸாக பொடி வந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது தோலோடு பொடிக்கிறப்ப அதிக வாசனையாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து அதிகமாகவும் காணும். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000. இமெயில் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம், அறுசுவை நேரம்@jayanetwork.in. மீண்டும் அடுத்த வாரம் இதே அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.